எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தீபாவளி ஸ்வீட்டில் அடுத்து தட்டை செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியானது. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை, நீங்கள் இது மாதிரி வறுத்து தோல் எடுத்தது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு கொஞ்சம் நம்ம இதில் துணியில் போட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 4-5 பல் பூண்டு, பெருங்காயம், ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்துருக்காங்க. நான் 3 அளவுக்கு அரிசி மாவு கணக்கு. அது நம்ம இதெல்லாம் நான் பொட்டுக்கடலை நைஸாக அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக. இது ஊற வச்சு கொஞ்சம் காய வச்சு இதுக்கப்புறம் அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி நெய் கடையில் வெண்ணெய் வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் 100 கிராம் வாங்கியிருக்கேன். ஒரு 50 கிராம் வெண்ணெய் நம்ம கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு ஊற்றிக்கலாம். தட்டைக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இது பொட்டுக்கடலை உடச்சக்கடலையே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை சும்மா ஒன்றும் பாதி. இதுவே ரொம்ப நைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு சுற்று விட்டுடுங்க. அப்போ தான் வாயில் கடி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் காய வச்சு துணியில் போட்டு ஃபேன்லேயே காய வச்சு அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு மிளகாய் மிக்சியில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா. நீங்கள் கேட்குறதுக்கு காதில் மிளகாய கடாயில் வறுத்துக்கணுமான்னு கேட்குறீங்க. இல்லை, அப்படியே போடுங்க. ஏன்னா நீங்கள் கருப்பாயிடும் அதுக்கப்புறம். இது கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது கூட நான் நெய் கேஸில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கடாயை வச்சுக்கிட்டேங்க. அதில் ஒரு 3 அழகு மாவு எடுத்துக்கிறேன். இது கடாய் நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க மாவை. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஜெலிக்கணும். ஆக்சுவலாக முறுக்குக்கும் இளநீக்கெலாம் இந்த மாதிரி தான் நம்ம இது ஆக்சுவலாக நல்ல பச்சரிசி. நம்ம அதிரசத்துக்கு நம்ம மாவு பச்சரிசி சேர்த்து இது நல்ல பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம எப்போவுமே அதிரசத்துக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த துணியில் காய வச்சு கையில் பிடிக்கிற மாதிரி நான் அதிரசத்துக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதே பதத்தில் எடுத்து போய் இதையும் அரைச்சிடணும். இன்னொன்று நம்ம அதிரசத்துக்கு அப்படியே போடுவோம். இது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கடாயில் மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு இந்த மாவை எடுத்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சூடு பறக்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த பதம் பார்த்து நிறுத்திடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மாவு நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உடச்சக்கடலை, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, இது எதுவுமே நம்ம காரம் இல்லைல்ல, அதனால் இஞ்சியும் பூண்டும் மிளகாவும் போட்டிருக்கேன். இது கூட நம்ம
கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சம் இப்போது உப்பு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அது பார்த்து நீங்கள் அளவு எவ்வளோ தெரியுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 வாட்டி போட்டுக்கினேன். வெண்ணெய் ஊற்றியாச்சு. கட்டி மூட்டி இல்லாமல் நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி வேணால் போட்டு கொஞ்சம் பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க. அப்புறம் வெண்ணெய் ஊற்றி அதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கெட்டி பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இங்கே பாருங்க, நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து எண்ணெய் கடாயை வச்சாச்சு. நம்ம சுடுறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக திரட்டிக்கலாம். கொஞ்சம் மெலிசாக போட்டுக்கோங்க, ஏன்னா மாவு வேகணும், அதே சமயத்தில் உடையாமே வரணும். சின்னதாக தான் எடுத்தேன், அது இவ்வளோ பெருசாக ஒருத்தர் திரட்டுறது. இன்னும் ஒன்று ஒன்றா போடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அது வரத்துக்குள்ளே நம்ம அடுத்து திரட்டிடலாம். ஸ்லிம்லேயே வந்து வெந்து வரட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முறு இருக்கும், அதுக்கப்புறம் அழுத்த மாதிரி ஆகிடும். அதனால் மொல்லமாக வேகட்டும். இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கிட்டோன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கேஸ் வந்து ஸ்லிம்லேயே தாங்க, குறைவாகவே வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது முடியறதுக்குலாம் நம்ம இங்கே தட்டை தட்டி வச்சுக்கலாம் இலையில. இதை பாருங்கள், இதுவே கொஞ்சம் தடியாக இருக்குது பாருங்கள். இன்னும் மெலிசாக திறக்கணும்.
நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் அதர்ச சுட்ட எண்ணெயிலே சுட்டுட போகிறீங்க. இது வந்து ஆக்சுவலாக வேறு எண்ணெய் ஊற்றி தான் நம்ம சுடணும். நல்லா வந்திருக்குங்க தட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.